பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒரு யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளின் செய்திக்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 10வது வசனம் முடிய யாராவது ஒருவர் எடுத்தவர்கள் வாசிக்குமாடி கேட்டுக்கொள்கிறேன். 235வது பக்கம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4லிருந்து 10 முடிய. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதனவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு கிறிஸ்தாங்களாய் இருக்கிறது. தொடர்ந்து வாசி 10 வரைக்கும் வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பற்றி பரீட்சை பார்த்து பாம்புகளால் அடிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் பொழுது இப்படியாக அவர் சொல்லுகிற காரியம், எல்லா ஜனங்களும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எல்லாவரும் தேவனுடைய ஒரே விதமான கிருபையினாலே கடந்து வந்தார்கள். ஆனாலும் அவர்களிலே எல்லாவரும் தேவனுடைய சமூகத்துக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு அவர்கள் கிடைக்கப்படவில்லை. அவர்கள் நடுவில் அவர்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு காரியம்! நித்திய ஜீவனுக்கென்றாக நமக்கு அழைக்கப்பட்ட பொழுதும் அநேகர் அழைக்கப்பட்டிருந்த பொழுதும் எல்லாவரும் நாம் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து செல்ல போகிறோமா அல்லது பாதியிலே நாம் அதை இழந்து போக போகிறோமா என்பதுதான் இந்த நாளினுடைய கேள்வியாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி அவர்கள் நடந்தார்கள், எப்படி அவர்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட தண்டனை கிடைத்தது, அவைகளை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு அது நமக்கு என்ன பாடத்தை கொடுக்கிறது? அதையே நாம் கடைபிடிக்க போகிறோமா அல்லது தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க போகிறோமா என்று சொல்லி 4 விதமான காரியங்களை அவர்கள் செய்கிறதாக இந்த கொரிந்து பட்டணத்திற்கு பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு காண்பிக்கிறார். முதலாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாக அவர் மாறினார்கள். இரண்டாவதாக அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். மூன்றாவதாக கிறிஸ்துவை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். நான்காவதாக அவர் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி தேவன் பாராட்டின கிருபைகள் ஒன்று, அவர் கொடுத்த கட்டளைகள் ஒன்று, அவர்களுக்கென்று சில காரியங்களை அவர்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனாலும் அவர்கள் எல்லாம் மறந்து போய் அவர்கள் மீறினவர்களாக அதை அவர்களுக்கு கிடைத்து விடாதபடிக்கு இழந்து போனார்கள். நாம் ஒரே ஒரு காரியத்தை வைத்து இந்த நாளிலே பார்க்க போகிறோம். கடைசியாக சொன்னதான அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அது அதிகமாக நாம் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எப்பொழுதெல்லாம் படிக்கிறோமோ எப்பொழுதும் இந்த முறுமுறுப்பை குறித்து படிப்பது மிக இலகுவாக அது நமக்கு படுகிறது. ஆனாலும் சரீரத்திற்கு வளர்ச்சி அல்லது சரீரத்துக்கு பிரயோஜனம், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாருன்னா ஒரு நாள் பண்ணிட்டு விடுறதில்ல, அது டெய்லி அதே தான் திரும்ப திரும்ப பண்ணணும். பண்ணினாதான் சரீரத்துக்கு அது பிரயோஜனம். இந்த முறுமுறுப்பு என்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான விளைச்சலை அது கொடுக்கிறதை தடுக்கிறதாக இருக்கிறது. அதிகமான விளைச்சலை தடுக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த முறுமுறுப்பு. ஒவ்வொரு முறையும் நாம் பார்த்தாலும் அதை ஒவ்வொரு வகையிலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் வளரும் பொழுது அதை அசை போட்டு கொண்டிருந்தாலே ஒழிய நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் எல்லாத்திலும் நாம் மாறி வருகிறோம், எதையெல்லாம் நாம் கீழ்ப்படியாமல் போகிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. தேவன் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்தார், மோசே அழைத்து வரவில்லை. தேவன் தான் இஸ்ரவேல் ஜனங்கள், தன்னுடைய ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் வளர்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய கூக்குரலை கேட்டுதான் தேவன் அவர்களை விடுவித்தார். மோசே அவர்களுக்கு விடுவதற்கு இருக்கவில்லை, அவன் ஓடிப்போனான். அப்படிப்பட்ட மோசே தேவன் மறுபடியும் அவர்களுக்கு அழைத்து அங்கு கொண்டு போய் நீ அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் தான் அந்த தீர்மானத்தை கொடுத்தார். இவர்கள் கூக்குரல் இல்லாமல் அவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கவில்லை, அது அந்த கானான் தேசத்தை கொடுக்கவில்லை. இவர்கள் கூக்குரல் இட்டதினாலே தான் தேவன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை நிறைவேற்றினதை நாம் பார்க்க முடியும். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் பாருங்க.
யாத்ராகமம் 3:7. இவர்கள் கதறுகிறார்கள் தேவனை நோக்கி, ஐயோ எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொல்லி. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேடுகிறேன். அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள், ஐயோ தேவனை எங்களை காப்பாற்ற வேண்டும், நாங்கள் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. இன்னொரு 9வது வசனத்தை கூட வாசியுங்கள். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் நான் கண்டேன். தேவன் நம்முடைய ஒடுக்குதலை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள். எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே, எப்படியாவது இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை வெளியே எடுத்து விடும் என்று சொல்லி அவர்கள் கூக்குரல் இட்டது நிமித்தமாக தேவன் மோசேயை அனுப்பி அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி, அந்த வாக்குத்தத்தம் என்ன, எப்படிப்பட்ட ஒரு இடத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததை நிறைவேறத்தக்கதாக இப்பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை இவர்களுக்கு கொடுக்கிற அந்த வசனம் வாசிங்கள். 8வது வசனம் 3:8. அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன், அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒடுக்கப்பட்டிருக்கிற ஜனத்தை மீட்டு எடுத்து ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் வைக்கிறாராம். இப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா ஒரு செழிப்பான தேசத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு நம்ம அநேக பேலஸ்களை நம்ம பார்க்குறோம், அரண்மனைகள், அதெல்லாம் நம்ம போய் ஒரு சுற்றுலா ஸ்தலமாக போய் பார்த்து வருகிறோம். எவ்வளவு நேர்த்தியாக அதை வைக்கிறார்கள், கட்டடங்கள் எவ்வளவு அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு அழகாக குரோட்டன்ஸுகளும் செடிகளும் மரங்களும் வளர்த்து அதை சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு அரண்மனைக்குள்ளே நீங்கள் போய் அதை பார்த்து கொண்டு திரும்பி வரும்பொழுது திடீரென்று சொல்லி ஒருவர் அந்த அரண்மனை உரிமையாளர் பார்த்தவங்களை சொல்லுறார், ஐயா இனிமேல் இங்கே வீட்டில் உள்ள எல்லாரையும் வெளியே வரட்டி விட்டுடலாம், நீங்கள் இந்த இடத்துல உங்களை குடி வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரோட்டில் உள்ள அவங்க சொன்னாங்கன்னா நம்ம வந்து சிரிச்சுட்டு போயிடுவோம். ரோட்டில் யாரோ ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாங்க, கூப்பிட்டு இருந்தால் இந்த இடத்த உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னால் நம்ம சிரித்து கொண்டு போய்விடுவோம். ஆனால் அந்த அரண்மனையுடைய முதலாளி இருந்து கொண்டு இந்த அரண்மனை உனக்கு தான், இந்த அரண்மனையை நான் உனக்கு தரேன் என்று சொல்லி ஒருத்தர் சொன்னார்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். தேவன் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்திலே வளர்ந்து கொண்டு வந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் உங்களுக்கு சாதாரண இடம் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான ஒரு தேசத்தில் உங்களுக்கு கொண்டு போய் நான் வைக்க போகிறேன். இவர்கள் உழைத்ததோ, இவர்கள் நட்டினதோ, இவர்கள் இழைத்ததோ எந்த விதமான உழைப்பும் அந்த தேசத்தில் வைக்கவில்லை. யாரோ ஒருவர் ஒரு அரண்மனையை கட்டி வைத்திருக்கிறார், யாரோ ஒருவர் செழிப்பாக அதை வளர்த்து வைத்திருக்கிறார், யாரோ ஒருவர் மிக அழகாக நேர்த்தியாக வைத்திருக்கிறார். அந்த இடத்துல அவர்களை வெளியே எடுத்துவிட்டு நான் உங்களை கொண்டு போய் வைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா சின்னதுலேருந்து முதல்ல ஒரு இடத்த வாங்கி அதில் வந்து குழியை நோண்டி அதில் கல்லை வாங்கி இவ்வளவு காரியங்களை கஷ்டப்பட்டு அதை கட்டி கடைசியாக நம்ம பெயிண்ட் அடித்து அதை சாவியை நம்ம கையில் வாங்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் எல்லாவற்றையும் செய்து நேர்த்தியாக இருக்கும் பொழுது இலவசமாக ஒருத்தர் ஒரு சாவியை நம்ம கையில் கொடுத்து இது உங்களோட தான் சொல்லி பத்திரத்தோடு கொடுத்தா நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நாட்களாக இருக்கும். தேவன் அதான் சொன்னார், நீங்கள் உழைக்கிறதல்ல, நீங்கள் கஷ்டப்பட்டதல்ல, நீங்கள் வந்து எந்த ஒரு சங்கதிக்கும் நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்கள் அதில் பாராட்ட வேண்டாம், இலவசமாக யாரோ ஒருவர் உங்களுக்கென்று உழைத்து வைத்திருக்கிற தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு கொடுத்தார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன ஒரு வாக்கு தத்தத்தை இந்த இடத்துல நினைவு கூறுகிறார். 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். வாசிங்க 16, 18, 19. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனீசியரும் கத்மேனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெபாயீமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை
இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தேவன் இத்தனை ஜாதிகள் சேர்ந்து தங்களுடைய தேசத்தை மிக செழிப்பாக உழைத்து 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 அதை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அவர்களுக்காக அல்ல. ஒரு காலத்திலே 400 வருடம் கழித்து உன்னுடைய சந்ததியாருக்கு நான் இந்த தேசத்தை கொடுக்கிறேன், அவர்கள் வந்து இதை சந்தோஷமாக சுதந்திரித்து கொண்டு அவர்கள் ஜீவிக்கத்தக்கதாக நான் அவர்களுக்கு இதை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி மிகவும் இலகுவாக ஒரு காரியத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அவர்களோ கஷ்டத்தோட அடிமைத்தனமாக மற்றவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையிலே அவர்கள் சந்தோஷமாய் ஜீவிக்கத்தக்கதாக அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு தேசத்துக்கு, சந்தோஷமான தேசத்துக்கு அவரை மறுபடியும் கொண்டு வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபையை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சந்தோஷமாக அந்த இடத்தை விட்டு கிளம்பி வருகிறார்கள். முதலாவது அவர்கள் செய்த தவறு என்ன? நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அதிசயம், சந்தோஷமான ஒரு இடத்தை தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கும் பொழுது அந்த பிரயாணத்தை நோக்கி நாம் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய தவறு அல்லது சிறிய கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்வதோ ஏற்றுக்கொள்வதோ இல்லாதபடிக்கு உடனடியாக தேவனை நோக்கி முறையிட்ட அந்த காரியம் முதலாவதாக அந்த சம்பவம் நடக்கிறது. யாத்ராகமம் 15வது அதிகாரத்திலே 22 26 வசனங்கள் நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு தண்ணீர் கிடையாதபடிக்கு கஷ்டத்தோடு முறுமுறுத்த ஒரு சம்பவம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அவர்களை சோதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமாகிய இந்த இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வருகிறது. 3 நாட்கள் அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து சூர் என்கிற ஒரு வனாந்திரத்துக்கு போகிறார்கள். இந்த சூர் அப்படிங்கிற நமக்கு ஒமான் தேசத்தில் ஒரு இடம் இருக்கிறது. இப்போ சூர் என்கிற ஒரு வனாந்திர தேசத்துக்கு கடந்து வருவதற்கும் 3 நாட்கள் அவர்களுடைய பிரயாணம். இந்த 3 நாட்களிலே ஒருவேளை அவர்கள் வைத்திருந்த தண்ணீர் குடித்திருந்திருக்கலாம், அல்லது தண்ணீர் கிடையாமல் அவர்கள் கடந்து வந்திருக்கலாம். வனாந்திரத்துக்கு கடந்து வந்த பொழுது ஒரு இடத்துல ஒரு தண்ணீரை பார்க்கிறார்கள். ஆவலோடு போய் அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கும் பொழுது அது கசப்பாக இருக்கிறது. இந்த கசப்பா இருந்த உடனே அவர்களுக்கு அதை தாங்க முடியல. 3 நாட்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோமே, எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நாங்கள் அருமையான ஒரு இடத்துல இருந்து வந்து இப்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோமே, எங்களுக்கு நீர் கொடுக்குற தண்ணீர் இப்படியா ஒரு கசப்பான தண்ணீரை கொடுக்கணும் அப்படின்னு அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம். வர்ற வழியில கொஞ்சம் தானே கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டத்தை நம்ம சகித்து கொண்டால் என்ன என்று சொல்லி நினைக்காதபடிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முறுமுறுக்கிறது அப்படின்னா நம்ம இதுல ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்ட முறுமுறுப்பா இருந்திருக்க வேண்டும்? மோசே கஷ்டப்பட்டு அவர் மன கஷ்டத்தோடு தேவனுடைய சமூகத்தில் கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் முறுமுறுத்திருக்கிறார்கள் என்று சொன்னா, நேருக்கு நேராக ஒருத்தர் நம்ம முகத்தை பார்த்து கேட்டா பரவாயில்ல, சைடில் பார்த்துட்டு போகிற வழியில் அவருக்கு பின்னதாக நின்று ஆமாம் இவனை நம்பி நம்ம இங்கே வந்துட்டோமே, நம்ம நல்லா வாழ்ந்துருக்கிற இடத்த விட்டுட்டு இவனை நம்பி, இவன் ஏற்கனவே நம்மளை விட்டு ஓடி போனவன், இவனை நம்பி நம்ம பின்னாடி வந்ததுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இவனுக்கு நம்ம தண்ணீர் கூட கொடுக்க தெரியலையே, இவனை நம்பி நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு போட்டோம்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் முறுமுறுத்து கொண்டு காது கேட்கத்தக்கதாக அவர்கள் பேசியிருக்கக்கூடும். அவன் மிகவும் வெறுத்து போய் தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறான். தேவன் சொன்ன ரொம்ப சிம்பிளா ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு. அங்கே ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை வெட்டு, உள்ள கொண்டு போய் போடு, தண்ணீர் உனக்கு தித்திப்பாக மாறும். ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன். இவர்கள் என்ன நினைத்திருக்க வேண்டும்? இவ்வளவு பெரிய பிரயாணத்தில் நம்ம வந்திருக்கிறோமே, கசப்பான தண்ணீர் தானே, குடித்துட்டு அமைதியாக இருந்திருக்கலாம், அல்லது போய் மோசே இப்படிப்பட்ட ஒரு காரியமாக நடந்திருக்கு, முடியுமா பாரு, இல்லைன்னு சொல்லி நாங்கள் குடிச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட இல்லாதபடிக்கு அவர்கள் போய் முறுமுறுத்ததுனாலே அவர்களுக்கு ஒரு விசேஷம் நடந்தது. எதற்காக அவர் முறுமுறுத்திருக்க வேண்டும்? நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், எங்களுடைய ஆடு மாடுகள் இருக்கிறது, எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், முதியோர்கள் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட தண்ணியை குடித்தா நாங்கள் என்ன பண்ணிடுவோம், எங்களுக்கு என்ன நடக்கும்? தண்ணீர் ஒருவேளை எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடலாம், வியாதி வந்துடலாம், நாங்கள் ஒருவேளை இந்த இடத்துல மரித்து போகலாம், தண்ணீர் கிடைக்காதபடிக்கு குடியாதபடிக்கு நாங்கள் வீணாகி போய்விடலாம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய கன்சர்னை அவன் முறுமுறுப்பாக மோசேயின் இடத்துல போய் இப்படி நீ எங்களை பண்ணிட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாசமாயிட்டேன்னு சொல்ல தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த இடத்துல பாருங்க, ஒரு நியமத்தையும்
ஒரு நியாயத்தையும், அதாவது லா அண்ட் ஆர்டர், ஒரு கட்டளையை கொடுக்கிறார், ஒரு விதி, ஒரு ஆர்டர், ஒரு லா அண்ட் ஆர்டர், ஒரு நியமத்தை கொடுக்கிறார், ஒரு நியாயத்தை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். எப்படிப்பட்ட நியாயம்? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, 26வது வசனம், அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ள வேண்டும். 4 காரியங்கள். முதலாவது, நீ ஒழுங்கா கேட்கணும், அதன்படி நடக்கணும், அதை கடைபிடிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். 4 நீ செய்தாலே ஒழிய நீ எந்த காரியத்திற்காக நீ பயப்படுறியோ, எந்த இஸ்ரவேல் ஜனம் நான் இந்த வனாந்தரத்தில் நான் விழுந்து விடுவேன் அல்லது வியாதிப்பட்டு விடுவேன், நான் இந்த இடத்துல மடிந்து போய் விடுவேன் என்று சொல்லி நினைத்து ஒரு சாதாரண தண்ணிக்காக நீ தேவனிடத்தில் முறையிட்டு நீ இப்படிப்பட்ட முறுமுறுப்பை கொண்டு வந்தாயோ, அதே வியாதி, அது மாத்திரம் அல்ல, எகிப்தில் நீ பார்த்த எல்லா வியாதியும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீ கேட்டது தண்ணீர் தான், கசப்பான தண்ணீர்னு சொல்லி நீ கேட்டிருக்கிறானா, அது முறையா கேட்டிருக்கலாம். எவ்வளவோ ஒரு நன்மையான காரியத்திற்காக தேவன் அழைத்திருக்கும் பொழுது நியாய பிரமாணத்திற்கு பாத்திரவான்களாக ஒரு தேவனுடைய ஜனம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனமாகி இருந்த அடிமைத்தனத்தில் இருந்த எகிப்திலிருந்து கொண்டு சேர்த்திருக்கிற வேளையில பெரிதான ஒரு தேசத்துக்கு போகிற ஒரு பாதையில ஒரு சின்ன கசப்பான அனுபவத்தை கடந்து வருவதற்கு நீ கஷ்டப்பட்டு விட்டு நீ உன்னை அழைத்த மனுஷனுக்கு பார்த்து நீ அவனை முறுமுறுத்திருக்கும் பொழுது நீ என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி, அல்லாத பட்சத்தில் நீ எதை பயந்து நீ விட்டு வந்தாயோ அது உனக்கு நேரிடும் என்று சொல்கிற ஒரு சம்பவம். என்னுடைய வார்த்தைக்கு நீ கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும், நியமங்களுக்கு கை கொள்ள வேண்டும், அதற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு கட்டளை அவர்கள் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை அப்படித்தான் நியாய தீர்ப்பு என்று சொல்லுவதை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நியாய தீர்ப்பை நினைத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிற வேளையில நாம் மேன்மையான சிந்தனையை விட்டுவிட்டு சாதாரண காரியத்திற்காக, சின்ன சின்ன விஷயத்துக்காக நாம் முறையிட்டு கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு ஒரு நியாயத்தையும் ஒரு நியமத்தையும் அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். நான் கொடுத்த கட்டளைக்கு நீ முதலாவது கீழ்ப்படி, நான் கொடுத்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படியாதபடிக்கு, அதற்கு பயப்படாதபடிக்கு, அதை கை கொள்ளாதபடிக்கு, நீ உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய சொந்த சமாச்சாரங்களை, சரீர பிரகாரமான தேவைகளை நீ தேடிக்கொண்டே இருந்தால் தேவையில்லாத காரியங்களை நாம் நம்முடைய நுழைத்து கொண்டு அது ஜீவனுக்கு ஏதுவாய் இல்லாதபடிக்கு அழிவுக்கு ஏதுவாய் மாறி போகும். கொரிந்து பட்டணத்துக்கு 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் பவுல் சொல்லும் பொழுது, எப்பேற்பட்ட சோதனை உங்களுக்கு வந்தாலும் அந்த சோதனையை ஜெயிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். அதிகமான சோதனை அல்ல, நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சோதனை. 13வது வசனம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கக்கூடிய சோதனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதை கடந்து வருவதற்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்க வேண்டுமே ஒழிய, ஐயையோ நான் இப்படி வந்து விட்டேனே, ஐயையோ நான் இதை செய்து விட்டேனே, ஐயையோ ஏன் நான் இதில் வந்தேன் என்று சொல்லி நாம் புலம்புகிறோம் என்று சொன்னால் உள்ளதும் நமக்கு நஷ்டத்தில் முடிந்து விடுகிறது. இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிப்போம். அவர்கள் இஸ்ரவேல் ஜனமானது பழைய நினைவுகளை நினைத்து அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. தங்களுடைய பழைய நாட்களை நினைத்து அவர்கள் முறுமுறுக்கிறார்களாம். யாத்ராகமம் 16வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து அதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்ன நினைக்கிறார்? 2.5 மாதங்கள் அவர்கள் கடந்து வந்து விட்டாயிற்று. அந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தேவலையா இருந்திருக்குமே. எவ்வளோ சந்தோஷமா நாங்கள் அங்கே போனோம்னா எங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும், மணி அடித்தா சாப்பாடு இருக்குது, யாரோ ஒருத்தர் சமைச்சு வச்சுருப்பாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டோம் தான், எங்களை சாட்டையால் அடித்தாங்க தான், எங்களுக்கு தூக்கத்துக்கு கூட நேரம் இல்லாமல், ரெஸ்ட்டுக்கு கூட நேரம் இல்லாமல் எங்களுக்கு வேலையை கொடுத்தாங்க தான். ஆனாலும் சாப்பாடுன்னு ஒரு நேரம் வந்துருச்சுன்னா கண்ணை மூடனா உட்காந்து எங்களுக்கு சாப்பாடு இருக்குது, முன்னதாக தட்டு இருக்குது, எடுத்து சாப்பிட்டுட்டு சுகமாக இருந்தோம், வகை வகையாக எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, இறைச்சி எல்லாம் சாப்பிட்டோம், இப்போ 2.5 மாதம் ஆயிடுச்சு, உன்னை நாங்கள் நம்பி அவங்க வந்துட்டோமே, நீ என்னமோ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நாங்கள் கூட்டி போகிறோம்னு சொல்லிட்டு உன் பின்னாடி நாங்கள் கடந்து வந்தது இப்பொழுது எங்களுக்கு கஷ்டமாகி போயிட்டு என்னத்தை நாங்கள் சாப்பிட்றோம், 2.5 மாதம் ஆச்சு,
இந்த மன்னா என்கிற ஒரு சம்பவம் 2.5 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்தது. 2.5 மாதம் வரைக்கும் அவர்களோடு வந்த ஆடு மாடுகள், அவர்கள் எடுத்துட்டு வந்த தானியங்கள், அவைகளை அவர்கள் சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். புதுசாக அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என்னத்தை சாப்பிட்றது, அங்கே பரவாயில்ல, நாங்கள் எங்களுக்கு வகை வகையாக சாப்பாடு கிடைச்சது, விதவிதமாக நாங்கள் சாப்பிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ எங்களுக்கு இப்படி நீர் பண்ணிட்டீரே, எங்களுக்கு எந்த சோர்ஸும் இல்லாமல் வனாந்தரத்தில் நீர் கொண்டு வந்து விட்டீரே எங்களுக்கு என்று சொல்லும் பொழுதுதான் தேவன் மறுபடியும் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தது மாத்திரமல்ல, வேற என்ன கொடுத்தாரு தெரியுமா? வேற என்ன அவங்களுக்கு கிடைச்சது? என்னது? அவங்களுக்கு நைட்டுக்கு இறைச்சி, பகல்ல மன்னா. நைட்ல சாயந்தரம் அவர்களுக்கு காடை ஒரு பறவைகள் வந்து விழுகும், அதை சாப்பிடுவதற்கு இறைச்சி சாப்பாடு கொடுக்குறாரு. காலையில் எழுந்து காலைக்கு மத்தியானத்துக்கும் அவர்கள் மன்னாவை சமைத்து சாப்பிடுவதற்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். முறுமுறுப்பு கடந்து வந்த பொழுது அவர்களுக்கு தேவன் கோபம்தான் பட்டாரே ஒழிய அவர்களுக்கு கேட்டது கிடைத்தது. ஆனால் கோபமும் சேர்ந்து அவர்களுக்கு வந்தது. 40 வருஷத்திலே பிரயாணத்திலே முடிவிலே அவர்களுக்கு நியாய பிரமாணம், நியாய தீர்ப்பு, நித்திய ஜீவன் என்று கிடைக்காதபடிக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உள்ளே போய்விடாதபடிக்கு, வனாந்தரத்திலே அவருடைய ஜீவன் முடிந்து போவதற்கு இந்த முறுமுறுப்பு அது காரணமாய் அவர்களுக்கு முடிகிறது. 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. விடியற் காலத்திலே பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்த பனி நீங்கின பொழுதோ காலையிலே அவர்களுக்கு அப்பமும் இரவிலே அவர்களுக்கு இறைச்சியும் தேவன் கொடுத்து அவர்களை வழி நடத்துகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது எந்த ஒரு மனுஷன் சரியான பாதை என்று தேர்ந்தெடுத்துட்டு அந்த பாதையில் போனதுக்கு பின்னதாக, ஐயோ நான் பழைய வாழ்க்கை நல்லா இருந்தது, ஐயோ நான் முன்னாடி இப்படியெல்லாம் இருந்தேனே, நான் அப்படியெல்லாம் இருந்தேனே அப்படின்னு சொல்லி நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை நமக்கு வீணாக போய் முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 9:62 வாசிங்க. லூக்கா 9:62 இப்படியா சொல்கிறது, கலப்பையின் மேலே தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. இவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். ஆனால் பின்னிட்டு பார்த்ததினாலே அந்த தேசத்துக்கு உள்ளே போக முடியாதபடிக்கு மடிந்து போனார்கள். நாம் நித்திய ஜீவனுக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நித்திய ஜீவனுக்கு நேராக நான் ஓட வேண்டுமே ஒழிய, என்னுடைய பழைய வாழ்க்கை நன்றாக இருந்தது, இதைவிட நான் அங்கு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன், சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன், நான் யாருக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதல்ல, யாருக்கும் நான் பயப்பட வேண்டியதில்லை, எனக்கு என்ன இஷ்டமோ அது நடத்தினேன், எனக்கு எப்போ தோணுச்சோ நான் ஒரு பீர் பாட்டில் திறக்க முடியும், எப்போ தோணுச்சோ நான் 2 சிகரெட் பேக்கெட்டை குடிக்க முடியும், இப்போ அடுத்தவங்களுக்கு பயந்து செய்ய வேண்டியதாக இருக்குது, இது தேவையில்லை, நான் பழைய வாழ்க்கைக்கு ஓடி போய்விடலாம் என்று நினைக்கிற பொழுது அது என்ன நடந்ததாம்? தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் சரியானவன் அல்ல, இவன் தகுதி உள்ளவன் அல்ல. கலப்பையை நம்ம பிடிச்சிட்டு முன்னாடி பார்த்து ஓட்டாமல் பின்னதாக பார்த்தா என்ன நடக்கும்? கார் ஓட்டிட்டு போகிறோம், சைக்கிள் ஓட்டிட்டு போகிறோம், ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி பார்த்தா என்ன நடக்கும்? சைக்கிள் நேராக போகாது, சைடில் போய் எங்கேயாவது போய் இடிக்க ஆரம்பித்து விடும். முன்னதாக பார்த்து போக வேண்டிய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒருபொழுதும் பின்னதாக நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை இழந்து போய்விடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு நேரான பாதையை ஓடும் பொழுது அநேகர் நம்ம இழுக்கத்தான் செய்வார்கள். அநேக முறை நமக்கு பின்னதான வாழ்க்கையை குறித்து கம்பேர் பண்ணுவதற்கு பிசாசு நம்மை தூண்டுவான். ஆனால் ஒரு பொழுதும் அதுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு முன்னோடி கடந்து செல்ல வேண்டியது அவசியம். முன்னதாக பார்த்தால் அதை கடந்து சென்றாலே ஒழிய நாம் கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை இழந்து போய்விடுவோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை கூட நாம் பார்க்கலாம். எண்ணாகமம் 11வது அதிகாரம் ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 3வது முறையாக அவர்கள் செய்த ஒரு பெரிய தவறு. இது அவர்களோடு சேர்ந்த நண்பர்கள் அல்லது அவர்கள் சேர்த்து கொண்ட நீனு கொஞ்ச நாள் எங்களோடு இருந்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சேர்த்து கொண்ட ஜனங்கள் இவர்களை வழிமாறி போக செய்தார்கள். 4வது வசனம், அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது இவர்கள் மாத்திரம் வரவில்லை, இவர்களோடு ஒரு பெரிய கூட்டமும் சேர்ந்து வந்தது.
இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, அந்நிய ஜாதியார்களும் புற ஜாதியாரும் இந்த கூட்டத்தில் கலந்து வந்தார்கள். அந்த கூட்டம் கூட வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களோடு சேர்ந்து வனாந்தரத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த நன்மைகளை அவர்களும் பெற்றுக்கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்கிறாங்க, சரி எப்போ பாரு சாயந்தரம்னா ஒரு காடை, காலையில் எழுந்திரிச்சா ஒரு மண்ணா, வேற என்ன நமக்கு இருக்குது? நம்ம எகிப்தில் மீன் சாப்பிட்ருக்கோம், கீரைகள் சாப்பிட்ருக்கோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்ருக்கோம், எவ்வளோ அருமையான வித்தியாசமான வகையெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோமே, வெங்காயம் சாப்பிட்ருக்கோம், பூண்டு சாப்பிட்ருக்கோம், இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. காலையில் மண்ணா, சாயந்தரம் காடை. வாயெல்லாம் என்ன ஆயிடுச்சு? மரத்து போயிடுச்சு. வசனத்தை வாசிங்க, 5வது வசனம். ஃப்ரீயாக வேற கிடச்சிருக்கு. எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள்னா நீரில் இருக்கக்கூடிய மீன்களை குறிக்கிறது. வெள்ளரிக்காய்கள், கொம்மட்டி காய்கள், கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோமா? ஞாபகம் வருது. இப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம் இல்லை, நீங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு தேவன் நம்ம இலவசமாய் கொண்டு போகிறார். அது மேலானவைகளாய் படவில்லை. இலவசமாய் நமக்கு சிலர் மீன்களை கொடுத்தாங்க, கீரை வகைகளை சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டோம், கொம்மட்டி காய்களை சாப்பிட்டோம். நமக்கு வெங்காயம் பூண்டு என்னென்னலாம் டேஸ்டாக வருது, அது ஒன்றுமே கிடைக்காம இன்னைக்கு சும்மா உட்காந்து இந்த இடத்துல நாம் வெறுமையாக இதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி கூட இருக்கிறவர்களை உசுப்பி விட அவர்கள் என்ன செய்கிறாங்களாம்? வீடுகள் மோசே கடந்து வரும் பொழுது வீட்டுக்கு முன்னாடி நின்று அழுகிறாங்களாம். ஒரு பாளையம் இருக்கிறது, 2 தெரு இருக்கிறன்னா அந்த தெருவில் மோசே இப்படி நடந்து போகும் பொழுது ஒவ்வொரு கதவுலையும் நின்று கொண்டு அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ, எங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் நீ இப்படி எங்களை நாசப்படுத்திட்டீங்க, எவ்வளோ மோசமாக இருக்கும் பாருங்க. நீங்கள் இப்படி கடந்து போகும் பொழுதுலாம் சைடில் நின்றுக்கிட்டு எப்போ புலம்பி அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்கிறான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது, மோசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருக்கிறது. போற நேரம் வர நேரம்லாம் கதவுல வாசலில் நின்று ஓன்னு அழுகிறது. எதுக்கு? சாப்பாடு சரியில்லை, எங்களுக்கு வெங்காயம் இல்லை, பூண்டு இல்லை, வெள்ளரிக்காய் இல்லை, மீன் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இதை வச்சு நாங்கள் என்ன பண்றது? எதற்காக உங்களை அழைத்தார்? இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு விருந்து பண்றதுக்கு அழைத்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் முன்னாடி பழைய காலத்தில் நினச்சி பார்க்க வேண்டாமா? அடிமைத்தனத்தில் சாட்டையால் உங்களை அடின்னு அடித்து உங்களை வேலை வாங்கினானே, அதெல்லாம் மறந்து போச்சா? அது இலவசமாக யாரோ ஒரு உழைத்து ஒரு அரண்மனை போல வைத்திருக்கிற ஒரு தேசத்தில் உங்களை போய் கொண்டு போகிறதற்காக பிரயாணத்தில் நிற்கும் பொழுது இடையிலே நீங்கள் இவ்வளவு முறுமுறுத்து இவ்வளவு நீங்கள் பிரச்சனை பண்ணினீங்கன்னா எப்படி போய் நீங்கள் அங்கே போய் சேர முடியும்? நித்திய ஜீவனுக்கென்று நம்ம அழைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நன்மைக்கென்று அழைத்தார். நித்திய காலமாக நாம் அவரோடு வாழ வேண்டும் என்று நம்மை அழைத்தார். அதை விட்டுட்டு நானா ஒரு பொம்மையை செஞ்சு, நானா ஒரு சிலையை செஞ்சு, நான் அதுக்கு முன்னாடி விழுந்து இதுதான் என்னுடைய தெய்வம், இதுதான் என்னுடைய கடவுள்னு சொல்லி நான் விழுந்து இது எனக்கு நன்மையாக இருக்கும், இது என்னோட சுகமாக இருக்கும், நான் பக்கத்திலே வச்சுக்கொண்டு அதையே நான் கட்டி ஆடுதுன்னு சொன்னால் தேவன் நம்மை விக்கிரக ஆராதனை காதல் என்று சொல்லுகிறார். நாம் அவரை படைக்கவில்லை, அவர்தான் நம்மை படைத்தார். நம்மை படைத்த தேவனை நாம் தொழுது கொண்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். செத்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறோம், செத்ததுக்கு அப்புறம் யார் நம்மை எங்கு கொண்டு போக போகிறார், செத்ததுக்கு அப்புறம் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று சொல்லி எந்த மதமும் சொல்லுவதல்ல, கிறிஸ்தவன் மாத்திரம்தான் சொல்லுகிறது. எல்லா மதமும் நன்மையை சொல்லுகிறது, எல்லா மதமும் நல்ல காரியங்களை சொல்லுகிறது. ஆனால் எல்லா மதமும் கிறிஸ்தவத்தை தவிர நீங்கள் தவறு செய்தாலோ, நீங்கள் தண்டனைக்கு உரியவர் என்று சொன்னாலோ, நீங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்தாலோ, நீங்கள் யார் மற்றவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை தீங்கான காரியத்தை செய்தாலோ அவர்களுக்கு கண்ணை குத்துறதும் தண்டனை கொடுக்கறதும் பல்ல உடைக்கிறதும் கொலை செய்வதும் தண்டனை தான் கிடைக்குமே ஒழிய கிறிஸ்தவம் மாத்திரம்தான் நீங்கள் தவறு செய்தால் அதை மன்னிக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நம்மை படைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறதுனால நாம் தப்பு செய்தாலும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் வந்து கதறி அழுகிறேனோ அவர் எனக்கு மன்னிப்பை கொடுத்து அவருடைய வீட்டிலே நம்மை பரலோகத்திலே சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமா எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த ஆராதனை முடிவு கொண்டு வருவோம். இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்தில் இருந்து கூக்குரலிட்டு கதறி அழுது எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை என்னவென்று தெரியாமல் நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய
எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி, இருளாய் இருக்கிறது என்று சொல்லி கதறின பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற விசாலம் நன்மையுமான ஒரு தேசத்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவர்களை அழைத்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை அவர்கள் உதாசீனப்படுத்தி சிறிய சிறிய காரியங்களுக்கென்று தங்களை வீணராக்கி கொண்டார்கள். நித்திய ஜீவனுக்கென்று நம்ம அழைத்திருக்கிற தேவன் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கத்தக்கதாக தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திலே அனுப்பி சிலுவையிலே அறையப்பட்டு எல்லா ரத்தத்தையும் சிந்தி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கத்தக்கதாக அவர் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நம்மை ரட்சித்த ஒரு தேவன். நித்திய ஜீவனுக்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற வேளையில் ஒரு சிறிய பிரச்சனையோ சிறிய போராட்டமோ சிறிய சங்கடங்களோ தாங்க முடியாத ஒரு பிரச்சனை என்று சொல்லி நமக்கு வருகிற ஒரு பிரச்சனையோ முறுமுறுத்து விடாதபடிக்கு, அவருக்கு விரோதமாய் நாம் பேசி விடாதபடிக்கு, பழையது நன்மை என்று சொல்லி விடாதபடிக்கு, தேவன் எனக்கு இதை கடத்தி செல்வதற்கு எனக்கு கிருபை பாராட்ட வேண்டும், இதை மேற்கொள்வதற்கு தேவன் கிருபை பாராட்ட வேண்டும், இவர்தான் உண்மையான தேவன், இவர்தான் என்னை படைத்தவர், இவர்தான் என்னை அழைத்தவர், இவர்தான் எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர் என்று சொல்லி அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நன்மையும் செம்மையுமாய் நம்மை வழிநடத்துகிற ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, உன்னதங்களிலே வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே உடைய சமூகத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நாங்கள் நமக்கு நன்றிகளை சொல்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில ஒருபொழுது நாங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களா இருந்து விடாதபடிக்கு, வேசித்தனம் செய்கிறவர்களா இருந்து விடாதபடிக்கு, கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிறவர்களா இருந்து விடாதபடிக்கு தகப்பனே நாங்கள் உண்மையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறவர்களாக உமக்கு முன்னதாக நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு தகப்பனே உண்மையை நாங்கள் பற்றி கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு நாங்கள் செவி சாய்த்து அதன்படியே நடக்கக்கூடியவர்களாக அதை நாங்கள் பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டணுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதை நிறைவேற்றுவதற்கு நீர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறீர், நீர் மகிமையுள்ளவராய் இருக்கிறீர், நீர் எங்களை படைத்த தேவன் என்பதை சொல்லி நாங்கள் உண்மை துதிக்கத்தக்கதாக உண்மையே பற்றி கொண்டு நிற்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி தகப்பனே. இந்த நாளிலே கடந்து வந்த ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் ஆசீர்வதியும். மறுபடியுமாய் நாங்கள் இந்த இடத்துல கடந்து வர வரைக்கும் உடைய கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும்